ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசைன் லூம் அகாடமி. நம்ம வந்து சாஃப்ட்வேர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஃபோட்டோஷாப்னா என்ன, இமேஜ்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அது எப்படி வேலை செய்யுதுன்றதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். இது நம்ம பிகினர் சீரீஸில் எபிசோட் 1. ஸோ வாங்க ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு பவர்ஃபுல் க்ரியேட்டிவ் டூல். இதில் நீங்கள் இமேஜு, கிராஃபிக்ஸு, டிசைன்ஸு, டிஜிட்டல் ஆர்ட் இது எல்லாமே உருவாக்கலாம். தென் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப் அப்படின்னா உங்களுக்கு வந்து ராஸ்டர் பேஸ்டு இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர். இது நம்ம டிஜிட்டல் இமேஜை உருவாக்கலாம், எடிட் பண்ணலாம், மேனிப்புலேட் பண்ணலாம், நிறங்களை சரி செய்யலாம், கலர் கிரேடிங் பண்ணலாம், கலர் கரெக்ஷன் பண்ணலாம், விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணலாம். ராஸ்டர் பேஸ்டு சாஃப்ட்வேர்னா பிக்சலால் பயன்படுத்தப்படுற ஒரு சாஃப்ட்வேர். ஒவ்வொரு பிக்சலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் இருக்கும். எல்லா பிக்சலோட குரூப் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜு. இதை ஜூம் செஞ்சால் அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிக்சல்ஸ் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தெரியும் பாருங்கள். இது ஒவ்வொரு ஸ்கொயரும் பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் இருக்கும். இந்த கலர்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ். இது வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணுறது, ரீடச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. டிசைனர்ஸ்க்கு வந்து போஸ்டர், சோஷியல் மீடியா கண்டென்ட்டு, பேனரு, டிஜிட்டல் இல்லுஸ்ட்ரேஷன் அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த ஃபோட்டோஷாப்பை. ஓகேங்களா? ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து லோகோ க்ரியேட் பண்ணுவாங்க. டிஜிட்டல் ஆர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. தென் இமேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், சீன், ஐடியா இல்லைனா கான்செப்ட். ஒரு டிஜிட்டலாக ஃபிசிக்கலாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இமேஜை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இமேஜ் வந்து ஜென்ரலாக 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்திங்கன்னா ராஸ்டர் இமேஜ், ரெண்டாவது டைப் வந்து வெக்டார் இமேஜ். ராஸ்டர் இமேஜ் அப்படின்னா பிக்சல்களால் உருவாக்கப்படும் இமேஜ். ஒவ்வொரு பிக்சலுக்கும் தனித்தனி கலர், பிரைட்னஸ், ஒப்பாசிட்டி வேல்யூ இருக்கும். பிக்சல் எல்லாம் சேர்ந்தது தான் இமேஜ். ஓகேங்களா? நம்ம ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பிக்சல் சாஃப்ட்வேர் தான். இப்போ நான் இதை ஜூம் செய்கிறேன். இதை ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த சின்ன சின்ன பாக்ஸுக்கும் ஒவ்வொரு கலர் ஷேட் இருக்கும், ஒப்பாசிட்டி வேல்யூ இருக்கும். இது எல்லாம் சேர்ந்த குரூப் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ். தெரியுதுங்களா? ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு கலர் ஷேட் இருக்கும். இந்த கலர் ஷேட்ஸ் இருக்கிற பிக்சல் எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து கொடுக்குது. இது வந்து ஃபோட்டோஷாப்பில் மட்டும் தான் பண்ண முடியும். தென் வெக்டார் இமேஜ் அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன், லைன்ஸ், கர்வ்ஸ், பாயிண்ட்ஸ், ஷேப்பால் உருவானது. ஜூம் செஞ்சால் கூட குவாலிட்டியில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. லோகோஸு, ஐகான்ஸு, டைப்போகிராஃபி இது மாதிரி நம்மனா இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். இந்த எட்ஜஸ்லாம் பாருங்கள், அவ்வளோ பக்காவாக இருக்குது. ஓகேங்களா? குவாலிட்டி வந்து 100% இருக்கும். இமேஜ் வந்து உடையாது. இப்போ பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டையும் நான் ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ண அந்த டெக்ஸ்ட்டோட எட்ஜஸ் கூட பாருங்கள் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. இதுவே நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு இதை ஜூம் பண்ணுறேன். அதோட எட்ஜஸ்லாம் பாருங்கள், தெரியுதுங்களா? சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கலர் இருக்கும். இந்த கலர் எல்லாம் சேர்ந்து தான் இந்த டெக்ஸ்ட் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? இதுதான் ஃபோட்டோஷாப்போட இமேஜ் அண்டு ஃபோட்டோஷாப் பற்றின விஷயம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப்போட இன்டர்ஃபேஸ், பேசிக் டூல்ஸ் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.